சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திகழ் தேவாரமும் திருவாசகமும் வைத்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா. எல்லாமல்ல திருமயிலை அருள்மிகு கற்பகாம்பிகையுடனாகிய கபாலீஸ்வர பெருமானை போற்றி வணங்கி, முப்பத்தி ஆண்டு திருவாசக மாநாட்டினை மிக சிறப்பான முறையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்கும் போற்றலுக்கும் உரிய எங்கள் மண்ணின் மைந்தர் சிவத்திரு பால குமரவேலையா அவர்களுக்கும், சிவத்திரு மணி ஐயா அவர்களுக்கும் அருளாசியுரை நல்கியிருக்கக்கூடிய தவத்திரு குருபழனி அடிகளார் ஐயா அவர்களுக்கும், உரையாற்றிய நண்பர்களுக்கும், உரையாற்றக்கூடிய அடுத்தபடியாக உரையாற்றக்கூடிய பால சீனிவாசன் அண்ணா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய சீர அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழைப்பதில் பார்க்கும்போது திருவாசக மாநாட்டினை சொல்லுகின்ற பொழுது 32ஆம் ஆண்டு திருவாசக மாநாடு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்போ தொடர்ந்து 32 ஆண்டுகளாக நம்முடைய அமைப்பிலே திருவாசக மாநாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்றது பத்திரிகையை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்னன்னா, இந்த 32 என்று சொல்லக்கூடிய எண்ணிற்கு தனித்த ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய அறங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல நம்முடைய கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகர் என்று போற்றக்கூடிய நம்முடைய காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மை புரியக்கூடிய அறங்கள் எத்தனை என்று பார்த்தா 32ன்னு பார்க்கிறோம். 32 அறங்களை எல்லாம் வல்ல ஏகம்பவானரிடத்தை இருநாடி நெல்பெற்று அந்த அறங்களை எல்லாம் புரிகின்றாள் நம்முடைய அன்னைன்னு பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் கூட சொல்லுகின்ற காலத்தில எல்லையில் புகழால் பரந்த தொல்புகழால் என்று நம்முடைய அம்மையை அங்கே குறிப்பிடுவார். கச்சி பொலி காமக்கொடியுடன் கூடி இச்சித்திருந்த இரும்புலை என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் காமாட்சி அம்மை குறிப்பிடுகின்ற காலத்திலே காமக்கொடி என்று. ஆக என்னன்னா 32 விதமான அறங்களை புரியக்கூடியவள் நம்முடைய திரு காமகோட்டத்துடைய நாச்சியார்னு பார்க்கிறோம். அந்த 32 அறங்களிலே என்னென்ன என்பதை ரொம்ப விரிவாக யார் காட்டுகின்றார்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஆனா 32 அறங்கள் இன்னதுதான் என்பதை ரொம்ப அழகாக யார் பட்டியலிடுகின்றார் என்று சொன்னால், நமக்கு தென்னூர் கடலும் வடநூர் கடலும் நிலை கண்டுணர்ந்த மாதவ சிவஞான யோகிகள் என்று போற்றக்கூடிய சிவஞான முனிவர் தான் காட்டுகின்றார். காஞ்சி புராணம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அற்புதமான புராணம். அடியனும் நம்முடைய திருவான்மியூர் மருந்தீஸ்வருடைய தேவாசிரியர் மண்டபத்திலே தொடர்ந்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் உரையாற்றி வருகின்றேன். நிறைவு பகுதி வந்தாச்சு. காஞ்சி புராணம் முதல் பாக சிவஞானருடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, சிவபுண்ணிய படலத்துக்கு. இப்போ அப்ப அழகா அதுலதான் சொல்றார், 32 அறங்களிலே 31வது அறமாக அவர் குறிப்பிடக்கூடிய அறம் எது என்று சொன்னால்
சிவபக்தியை உபதேசித்தல். அப்ப காமாட்சி அம்மை என்ன பண்ணுகின்றாள் அப்படின்னா, காஞ்சிபுரத்திலே அவள் வளர்க்கக்கூடிய அறங்களிலே ஒன்று எது என்னன்னா சிவபக்தியை வளர்த்தல். சிவபக்தியை வளர்க்கக்கூடியது ஒரு அறம் என்று 32 அறங்களிலே ஒன்றாக பார்க்கின்றோம். காஞ்சி புராணம் காட்டுகின்றது. இன்னும் நம்முடைய பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அதுபோல நம்முடைய அமைப்பினரும் திருவாசக மாநாட்டினை இன்றைய நாளிலே 32வது ஆண்டாகவும் அதுவும் தொடர்ச்சியாக சிவபக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு அற நிகழ்வாக நம்முடைய பாராட்டலுக்குரிய குன்றத்தூர் சிவ திரு பாலகுமரவேல் ஐயா அவர்கள், நம்முடைய மணி ஐயா அவர்கள், நம்முடைய சண்முக சுந்தரம் அறக்கட்டளையினர் தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முன்னதாக பதிவு செய்து கொள்கின்றேன். ஏன்னா ரொம்ப ஈடுபாடு நம்முடைய பாலகுமர ஐயா அவர்களுக்கு. எப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் மீதும் நம்முடைய அவருடைய ஞானாசிரியராக திகழக்கூடிய நம்முடைய தேமொழியார் ஐயா அவர்கள் இடத்தெல்லாம் எப்படி ஈடுபாடோ அதே போல யார் மீது ஈடுபாடு அப்படின்னா நம்முடைய கலைமாமணி தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா இடத்தை அளவு கடந்து ஈடுபாடு உடையவர். ஏன்னா நாங்கெல்லாம் குன்றத்தூர்னால ஐயாவுடைய நினைவு நிகழ்வுகள்லாம் கூட அந்த புகழஞ்சலி ஐயாலாம் கூட ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக நிகழ்த்துவார்கள். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, குன்றத்தூர் அப்படின்னாலே சேக்கிழார் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவார். பெந்தமெல்லாம் போக்கும் பெரிய புராணம் தந்த எந்தை பிரான் சேக்கிழார் இவ்வுலகில் வந்திலாரே, நாயன்மார் கீர்த்தி எங்கே, நல்ல தமிழ் வேதம் எங்கே, தூய சிவ பக்தியும் எங்கே சொல் என்று கல்யாண சுந்தரநாதன் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெரிய புராணம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விதி வாக்கினா சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவம். எங்கள் பாக்கிய பயணம். அவர் பிறந்தது நான் கூட சொல்லுவேன், சிவஞான முனிவர் பிறந்தது அவதாரம் பண்ணினது எங்கன்னா நம்முடைய தன்னார் தமிழள்ளிக்கும் தன்பாண்டி நாட்டிலே தன் பொருணையாம் நம்முடைய தாமிரபரணி கரையில விக்ரமசிங்கபுரம் பாபநாசல பிறந்தார். ஆனா சேக்கிழாரையும் குன்றத்தூர் சொல்லும் போது எங்கள் பாக்கியம் பயனாபதி, எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னு இருத்துவோம். சேக்கிழார் மேல அளவு கடந்த ஈடுபாடு. அவர் பிறந்தது எங்கேயோ, அவர் வளர்ந்தது எங்கேயோ, ஆனா குன்றத்தூர் மீதும் சேக்கிழார் மீதும் அவ்வளவு ஈடுபாடு. அதை போலத்தான் யாருன்னா நம்முடைய கலைமாமணி தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களும். அவர் சோழநாட்டில் பிறந்தாலும் எங்க தேடி வந்தார்னா குன்றத்தூரை தேடி வந்தார், சேக்கிழாரை தேடி வந்தார். குன்றத்தூர்ல தான் தன்னுடைய வாழ்விடத்தை அமைத்துக் கொண்டார்னு பார்க்கும். என்னுடைய தந்தையாரும் நம்முடைய பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாதளிக்கும் புடல் நாட்டிலிருந்து நேரம் எங்க வந்தாருன்னா சேக்கிழார் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடும் பெரிய புராணத்தின் மீதான ஈர்ப்பும் காரணமாக அந்த திருவீதியிலே சேக்கிழாருடைய அவதார திருவீதியில முதல் மனை வாங்கி அங்கேதான் நம்முடைய திருமுறைக்கென்று திருக்கோயிலை எடுப்பித்து அவருடைய வாழ்விடமும் வாழ்க்கையும் குன்றத்தூரில் அமைச்சு கொண்டார். அதே போல பின்னாடி வரக்கூடியவர்களை பார்க்கும்போது யாருன்னா நம்முடைய பாலகுமரவேல் ஐயா அவர்களும் ஈக்காட்டு தாங்களிலே பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தாலும் சேக்கிழார் பெருமானிடத்தே கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக குன்றத்தூரிலேயே அவருடைய வசிப்பிடத்தை மாத்தி கொண்டார்கள். இப்ப கூட சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாதான் குன்றத்தூருக்கு போக முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றங்களின் காரணமா 2.5 மணி நேரம் மேலேயே ஆகிடுது. ஒரு நகர்பகுதிக்குள்ளேயே இருந்தான்னா ஏதுவாக பணிகளுக்கு ஏதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் அவர்களுக்கு குன்றத்தூர் மீது என்னன்னா அவருக்கு பணிகள் இங்கு இருந்தாலும் யாரும் இல்லைன்னா சேக்கிழார். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் சேக்கிழாருடைய குரு பூசையிலே பங்கேற்று அந்த முக்கிய பங்காற்றக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள். இப்போ சேக்கிழார் பெருமான் இடத்தை என்னன்னா சொல்லுகின்ற காலத்துல சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை சொல்லும் போது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சேக்கிழார் ஏன் மணிவாசகரை ஒரு அடியவராக சேர்க்கவில்லை, 63 நாயன்மார்கள் ஒருத்தரா ஏன் சேர்க்கல், அறியாதவர்கள் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய படித்த பெருமக்கள் தேவார திருவாசகங்களை நல்லா அறிந்து நல்ல பெரியவர்களுடைய உரைகளை எல்லாம் செவிமடுத்தவர்கள் சொல்லுவாங்க கரெக்டா. ஏன்னா திருத்தொண்ட தொகையில சுந்தரமூ சுவாமிகள் என்ன பண்ணல, மணிவாசகரை குறிப்பிடவில்லை. ஆகையினால என்னன்னா பெரியவர்களுடைய அடி ஒற்றி வந்த நம்முடைய சேக்கிழார் பெருமானும் நம்பியாண்டார் நம்பிகளையும் நம்முடைய சேக்கிழாரையும் முதலாக கொண்டார். ஆகினாலே மணிவாசகரை அவர் தனிய அடியாராக பெரிய புராணத்துல காட்டவில்லை அப்படின்னு சொல்ற.
ஆனா சேக்கிழார் அதே போல என்னன்னா நம்முடைய திலகவதியாரை கூட குறிப்பிட்டு கேட்பார்கள், ஏன் திலகவதியார் ஒரு நாயனாராக சேர்க்கல? திலகவதியார் இல்லை அப்படின்னாலே திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இல்லையே, எப்படி திருநாவுக்கரசரை அடியார சேர்க்கல? திலகவதியான்னு ஒரு அம்மா இருந்ததே எப்படி தெரியும் அப்படின்னா சேக்கிழார் சொல்ல போதான் நமக்கே தெரியும். சேக்கிழார் சொல்ல போகத்தான் நமக்கே திலகவதியாரை பற்றியும் தெரியும். ஆகினாலே என்னன்னா அவர் தனித்த அடியார்களாக இவர்களை எல்லாம் காட்டாது அடியார்களோட அடியாராகவே என்னன்னா அவருடைய சரிதங்களில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் துணை நின்றிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் ரொம்ப காட்டியிருப்பார். திலகவதியாருடைய பங்கு, திருவெண்காட்டினங்கை, இது போல ஒவ்வொருத்தரையும். அதுல என்னன்னா எதற்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், சேக்கிழார் பெருமானுக்கு மணிவாசகரை அறிவாரா? சேக்கிழார் பெருமான் மணிவாசகரை அறிவாரா? அவர் திருவாசகத்தை பயின்றிருக்கின்றாரா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? சேக்கிழார் நிச்சயமா திருவாசகத்தை பயின்றிருப்பார், மணிவாசகரையும் நிச்சயமாக அறிந்திருப்பார் அப்படின்னு நம்மால எப்படி நம்மால் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பெரிய புராணத்தின் வாயிலாகத்தான் சொல்ல முடியும். மணிவாசகரை நேரடியாக எங்கேயும் குறிப்பிடாத சேக்கிழார் பெருமான் திருவாசக தொடர்களை பெரிய புராணத்திலே பதிவு செய்கின்றார். திருவாசகத்தை ஆழங்கால் பயின்றவர், முழுமையாக பயின்றவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதிலும் குறிப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் தம்முடைய பெரிய புராணத்திலே திருவாசக தொடர்களை அவர் குறிப்பிடுகின்ற காலத்திலே திருவாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்து, திருவாசகத்தில் அந்த அமைப்பு, சீர அமைப்பும் அந்த வார்த்தைகளை எப்படி மணிவாசகர் பயன்படுத்தினாரோ அப்படியே கொண்டு வந்து பெரிய புராணத்தில் கொடுக்கிற. அதுல குறிப்பா என்ன பகுதி அப்படின்னா திருச்சதகத்தை தான் கொடுக்கிற. திருச்சதகத்தை தம்முடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் பதிவு செய்கின்றார். ரொம்ப அழகாக பாருங்க. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக. இது பெரிய புராண வரி, பெரிய புராணத்துடைய அடிகள்னு பார்க்கிறோம். இவர் எங்கிருந்து எடுத்தார்? திருச்சதகத்திலே இருந்துதான் இந்த அடிகளை சேக்கிழார் பெருமான் அப்படியே எடுக்கின்றார். சிந்தனை நின்றனக்காக்கி. இங்க அவர் என்ன சொல்றார்? ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி, அரண் அடி போது காக்கி. முனிவாசகர் சொல்ற சிந்தனை நின்றனக்காக்கி, நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி, கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே யாக்கி புலன்கள் ஆற, வந்தனை ஆட்கொண்டுள்ளே புகுந்த இச்சை. அப்ப பார்க்கும்போது என்னன்னா அப்படியே இந்த கருத்துக்களையும் அந்த அமைப்பு அப்படியே என்னன்னா சேக்கிழார் பெருமான் திருச்சதகத்தை அப்படியே எடுத்திருக்க. அப்ப என்னன்னா என்ன குறிப்பு? இந்த குறிப்பின் மூலம் என்ன தெரியும்னா சேக்கிழாருக்கு நிச்சயமாக திருவாசகம் நன்கு தெரியும். திருவாசக சிந்தனையை என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய ஏனைய அடியார்களை சொல்லும் பொழுது அப்படியே திருவாசக சிந்தனைகள்லாம் கொண்டு வந்து அப்படியே அங்கங்க அப்படியே ஒரு நாயன்மார்கள் சதீரத்தில் அப்படி போற போக்குல கொடுக்குற. இல்ல யாருக்கு கொடுக்கிறாருன்னா அழகாக நேசநாயனாரை சொல்லுகின்ற காலத்துலதான் நேசநாயனாரை சொல்லுகின்றார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார். அப்போ ரொம்ப அற்புதமான பகுதி எதுன்னா திருச்சதகம் என்று சொல்லக்கூடிய பகுதி. ரொம்ப அழகாக நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள், ரொம்ப விரிவாக இல்லையா? அப்ப பார்க்கும்போது சதகம் அப்படின்னாலே 100 பாடல்கள் உடையது. அந்த 100 பாடல்கள்ல பார்க்கும்போது என்னன்னா குறிப்பாக அதை 10 பிரித்து கொத்து கொத்தாக என்ன பண்ணிருக்காரு, அப்படியே அழகா கொடுத்திருக்காரு. அதுல ஒரு தலைப்பு உட்தலைப்பு கொடுத்து ரொம்ப அழகாக ஒரு மனிதன் பெற வேண்டிய பக்குவம், அடைய பெற வேண்டிய பக்குவத்தினுடைய அந்த படிநிலைகளை படிப்படியாக பக்குவம் இல்லாது இறைவனை தொழுவதும் என்ன பயன்? பக்குவம் இல்லாம இறைவனை தொழுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் இருந்துட்டா போதுமா? பக்குவம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இல்லை அப்படின்னா அதனால அவர்களுக்கு பயன் உண்டா?
இல்ல அவர்களினால் ஏனையோருக்கு பயன் உண்டான்னா நிச்சயமாக யாருக்குமே பயன் இல்லை. இறைவனை பக்குவம் இல்லாது தொழுவதனால எந்த பயனும் இல்லை. ஆகினால என்னன்னா பக்குவம் வேணும். ரொம்ப அழகாக குறிப்பிட்டார்கள். ஏன் இதுக்கு முந்தின பகுதியை சொல்லும் போது என்ன கைமாறு கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதி அடியனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு முந்தின பகுதியில ரொம்ப அழகா சொன்னார். இதெல்லாம் யாருக்காக சொல்லி இருக்கிறார் மணிவாசகர் அப்படின்னா, நல்ல சிவதீக்கையை பெற்று சிவநெறியிலே திளைக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்காக. யாருக்காக? சிவநெறியிலே தீக்கைகளை எல்லாம் பெற்றும் அந்த சிவநெறியிலே திகழக்கூடியவர்களுக்காக. ஏதோ ஆர்வத்துல போய் இன்னைக்கும் என்னன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த சிவதீட்சை வாங்குறதுல கூட பார்க்கும். சிவதீட்சை வாங்கணும் அப்படின்னா சமயம் விசேடம் எல்லாருக்கும் இந்த தீக்கைகளை கூட அடுத்தடுத்து உடனே கொடுத்துட மாட்டாங்க. நம்முடைய திருவாவூர் ஆதீனத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கை வழங்க வேண்டும், ஒரு துறவு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பிரானாக காவியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை படிப்படியாக ஒவ்வொரு நிலை அவருடைய பக்குவ நிலை. அப்ப பக்குவப்படுத்தி அந்த ஆன்ம பக்குவத்தினுடைய அடிப்படையிலே தான் அடுத்த நிலைக்கு ஒரு தம்பிரானாக வரணும்னா முதல்ல அடுப்படியில கொண்டு போய் தான் உள்ளுக்குள்ள போடுவாங்க. அங்க விறகு எடுக்கணும், சமைக்கணும், உள்ளுக்குள்ள கூட்டுவது, பெருக்குவது, இது போல அடிப்படையாக செய்து மேல வரணும். ஏன்னா அப்பதான் அவர்களுக்கு என்னன்னா அந்த மனப்பக்குவம் வரும் இல்லைங்களா? எடுப்புல எல்லாம் சொன்னா வருமானா வராது. ஆகினால என்னன்னா மனப்பக்குவம் இல்லாது. ஒரு கனி இருக்கு அப்படின்னா, ஒரு காய் இருக்குன்னா அந்த காயை அப்படியே சாப்பிட முடியாது. இந்த காய் என்ன வாங்கணும்? இப்போ ஒரு மாங்காய் இருக்கு, அது சாப்பிடலாம். மாங்காய் எப்படி இருக்கும்? சாப்பிட்டோன்னா புளிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாங்காய் பக்குவப்படக்கூடிய காலத்துல, பழுக்கக்கூடிய காலத்துல அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா நல்ல சுவையை உடைய, இனிப்பு சுவையை உடைய திங்கனியாக திகழும்னு பார்க்கும். அப்ப ஆன்மா பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் இல்லாது இருந்தோம்னா எதனால யாருக்குமே பயன் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தான்னா அந்த ஆசை, ஆர்வம். நானும் தீட்சை வாங்கிக்கிறேன். சமயம் வாங்கிடுவாங்க. சமயம் வாங்கினோடனே அடுத்தவளை பார்த்தோன்னா உடனே சிவதீட்சை வாங்கிடுவாங்க. நித்திய பார்க்கும்போது விசேடம் வாங்கி சிவலிங்க பூஜை பண்ணணும். உடனே கொடுக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா இப்பெல்லாம் உடனே கொடுத்துட்றேன். ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தீட்சை வாங்குவாங்க, லிங்கத்தை வாங்குவாங்க, ஒரு 4 நாள் பூஜை பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் பூஜை பண்ணுவாங்க, 4 போட்டோ எடுப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் போடுவாங்க. நானும் தீட்சை வாங்கிட்டேன், நானும் பட்டையா திருநீர் பூசிக்கிட்டேன், நானும் அபிஷேக ஆராதனை செய்கின்றேன், நானும் பண்றேன், இதை பாருங்கன்னு எல்லாருக்கும் அப்படி காண்பிப்பதை போல காண்பித்து விட்டு அதுக்கு அடுத்து என்னன்னா பனி சூழல் அப்படி இல்லைங்க, என்னால முடியலங்க, என்னால இப்பெல்லாம் தீட்சையெல்லாம் வாங்கிட்டேன், எதுவுமே அனுஷ்டானம் எல்லாம் கூட பண்ண முடியறது இல்லை. எங்க இதுல அனுஷ்டானமே பண்ண முடியல, இல்ல எங்க நான் போய் சிவபூஜையை பண்றது இல்லையா? அவர் பாட்டு பெசாட்டு பூச மாடத்துல யார் இருக்கா? பெருமானர் அப்படியே இருக்கிற. அப்ப என்னன்னா யாருக்காக சொன்னார் மாணிக்கவாசகர் அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொல்றது எல்லாமே சிவநெறியிலே உள்ளுக்குள்ள வந்தாச்சு. வந்த பிறகு நம்ம கிட்ட என்ன இருக்கு? அறியாமை நிறைய நிறைஞ்சிருக்கு. அதுல என்னன்னா இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, இதுல முக்கியமாக இந்த கைமாறு கொடுத்தல் அப்படின்னாலே அப்படி என்ன அர்த்தம் போது பார்க்கும்போது அதுல முக்கியமா சொல்லக்கூடியது என்னன்னா, அதுக்கு நம்முடைய தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் தான் குறிப்பிடுகின்ற காலத்திலே கைமாறு கொடுத்தலை சொல்லுகின்ற காலத்திலே யாக்கையை பரிபக்குவப்படுத்தக்கூடிய சிவசக்தின்ற 10 தலைப்புகளை சொல்லுகின்ற காலத்திலே 10 தலைப்பையும் ஒவ்வொரு 10க்கும் உண்டான அந்த சிறப்புகளை சொல்லுகின்றார். அப்ப சொல்லும் பொழுது அந்த முதல் 10 என்று சொல்லக்கூடிய முதல் 10 பாடல்களும் தேகத்தில் காணப்பெறும் பரிபாக சின்னங்களை, அதாவது அன்பின் விளைவாகிய மெய்ப்பாடுகளை இயக்கும் சக்தி. இரண்டாவது 10ஆக திகழக்கூடிய அந்த பகுதி மனத்தினை பரிபாகப்படுத்தும் சிவசக்தி. 3ஆம் 10 அன்பை புலப்படுத்தும் சிவசக்தி. 4ஆம் 10 மறைக்கும் திரோதான சக்தியை காட்டும் சிவசக்தி. 5வது தான் நம்முடைய கைமாறு கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதி. ரொம்ப நடுநாயகமாக மையமாக அமையக்கூடிய பகுதி. யாக்கையை பரிபாகப்படுத்தும் சிவசக்தி. ஆக்கையை பரிபாகப்படுத்தும் சிவசக்தின்ற
ஏன்னா இந்த ஆக்கைன்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம கிட்ட இருக்கானா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கானா, அது நம்ம கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த யாக்கையை ஒவ்வொரு திசையிலும் இழுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இந்த யாக்கைக்குள்ளே யார் இருக்கா? புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 பேர் இருக்கின்றார். இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க? 5 பேரும் 5 பக்கம் இழுக்கக்கூடிய காலத்திலே இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது என்ன ஆயிடுது? இந்த உடம்பு அது போக்குல போய் எதை நாம் பெற வேண்டும், எதை நாம் தேட வேண்டும், எதை நாம் உணர வேண்டும், எதை நாம் பெற வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் மறந்து புலன்களின் பால் சென்று அப்படியே கீழ்நிற்குது. அதனாலதான் என்னன்னா, இந்த கைமாறு கொடுத்த நிலையில சொல்லும் போது அப்ப நம்முடைய மணிவாசக பெருமான் ரொம்ப என்னன்னா அழகா இந்த இடத்துல பாருங்க, 10 பாடல்கள்ல ரொம்ப அழகா சொல்றார். இருகை யானையை ஒத்திருந்தென்னுள கருவை யான் கண்டலேன், கருவை யான் கண்டிலேன், கண்டதெவ்வமே வருகவென்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. இருகை யானையை ஒத்தி இருந்தது என்னுள்ள கருவை யான் கண்டிலேன். இந்த உருவத்தை சொல்ற, மனிதனுடைய உருவம் எப்படி இருக்கும் போது அவர் உதாரணமா சொல்லும் போது 2 கைகளை உடைய யானையை போல இருக்குதுன்ற. பொதுவா யானைக்கு எத்தனை கை இருக்கும்? ஒரு கை தான். யானைக்கு ஒரே ஒரு கை தான் யானைக்குன்னு பார்க்கிறோம். கொஞ்சம் வேறுபடுத்தி என்ன சொல்ல வருகின்றார்? இருகை யானைன்ற. யாரு நம்ம சொல்லும் போது, மனிதனை சொல்லும் போது இருகை யானை, இந்த 2 கை இருக்கு. இந்த 2 கை கொண்டு என்ன பயன்? கையை கொண்டு என்ன பயன் இல்லையா? இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், என் உள்ள கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருகவென்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. யானையோடு ஊமைப்படுத்துகின்ற. யானை எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு பெரிய வடிவமாக இருக்கும் இல்லையா? அதன் இடத்தை அன்பினை செலுத்தினோம்னா அதுவும் எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம இடத்தை அன்பு செலுத்தி அதுவும் நம்மோடு நில்லுனா நிற்கும், உட்கார்னாவுக்கும் மேலே ஏற்றி அழைத்து அப்படி போகணும் அப்படின்னாலும் யானை அழைத்து போகும். எல்லாம் சரிதான். ஆனா இந்த யானைக்கு என்ன இருக்குன்னா, மதம் என்று சொல்லக்கூடிய நீரானது சுரக்கப்படுமாயின் என்ன செய்யும் யானை? அது புலன்களின் வழி சென்று கூடவே யார் தன்னை வளர்த்தானோ, ஒவ்வொரு வேளையும் சாப்பாடு போட்டு யார் வளர்த்தானோ அந்த பாகனையே என்ன பண்ணிவிடும்? தூக்கி போட்டு கொண்டுடணும் பார்க்கும். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். ஏன் மறந்தது? காலையில சாப்பாடு கொடுத்தானே, காலையில வாக்கிங் கூட்டிட்டு போனா, அப்படியே காலையில ஆற்றிலே இறக்கி என்னை குளிக்க வைத்தானே, எல்லாவற்றையும் மறந்தது. என்ன பண்ணுச்சு? அந்த மத நீர் கொஞ்சோண்டு சுரந்தது. மத நீர் கொஞ்சம் சுரந்தது. சுரந்த உடனே அத்தனையும் மறந்து புலன்களின் பால் சென்றனுடைய விளைவு என்ன போயிடுச்சு? பாகனையே தூக்கி போட்டு கொன்றதுன்னு பார்க்க. அது போலதான் என்னன்னா இந்த மனிதனும் எப்பேற்பட்ட பிறப்பு? இந்த மானிட பிறப்பு இல்லைங்களா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. இன்னும் மணிக்கவாசகிட்ட போனோன்னா அவரும் சொல்லுவார் இல்லையா? புல்லாகி பூடாய் புழுவாய் பணியாகி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இல்ல எவ்வளோ பிறப்பு! இவ்வளவு பிறப்புகளை கிடைக்கக்கூடிய கிடைத்திற்கு அரிய பிறவி எதுனா மானிட பிறப்பு. அந்த மானிட பிறப்பிலேயும் தக்க குருவாக யாரு? அருபரத்து ஒருபரனாகிய சிவபெருமானே குருபரனாக வந்து எங்க ஆண்டு கொண்டார்? மாணிக்க வாசகரை திருப்பெருந்துறையில குருந்தமரணில வந்து ஆண்டு கொண்டார். ஆண்டு கொண்ட பிறகுதான் என்னன்னா, அவர் பாருங்க அங்க எல்லாத்தையும் வாங்கினார். எல்லாத்தையும் என்னன்னா அவர் வந்து நமக்காக, யாருக்காக சொல்றார்? இதெல்லாமே யாருக்காக சொல்றார்? யாரை வழிநடத்துவதற்காக சொல்லுகின்றார்? அடியார் பெருமக்கள், ஏனைய அடியார் பெருமக்களாக வரக்கூடியவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக.
அப்ப என்னன்னா சொல்றா இருப்பாங்க, 2 கை ஒரு யானை இது போலன்னா 2 கரங்களோடு கூடிய இந்த யானையை போல கூடிய இந்த மானிட சட்டை தாங்கி நாமும் இந்த யாக்கை கொண்டு என்ன பண்றோம்? புலன்களின் வழியே சென்று விடுகின்றோம். கண்ணு எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமா? ராத்திரி 12 மணி 1 மணி ஆச்சுனாலும் மொபைல் எடுத்து நோன்றதை மறக்க மாட்டேங்க இல்லையா? காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம். அப்படின்னாலும் என்னன்னா கொஞ்சம் மழை காலமா கொஞ்ச நேரம் பொறுமையா எழுந்துக்கலாமே இல்லையா? சுகர் இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்டா என்ன. எனக்கு கூட இப்ப என்னன்னா அல்சர் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக ரொம்ப அல்சர் பிரச்சனை. சுத்தமாக காரமே தொடுவதே இல்லை. சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் மோர், தயிர், பால், நெய் இப்படியே தான் ஓட்டிட்டு இருக்கு. இடையில கொஞ்சம் நல்லா குணமாகி வந்த மாதிரி இடையில என்ன பண்ண, ஒரு போன வாரத்துல கொஞ்சம் சட்னி சாம்பார் கொஞ்சம் காரம் நாக்கே செத்து போயிடும் போல இருக்கே, கொஞ்சம் காரமா சாப்பிடுவோமேனு கொஞ்சம் சாப்பிட்டதோடைய விளைவு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, ஆரம்பத்துல எனக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு உள்ளுக்குள்ள ஆசிட் உள்ள சுரக்க ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு வலி வேறு. அப்ப எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, நாமே எவ்வளவுதான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் நம்மளை என்ன பண்ணிடும், கொண்டு போய் கீழே இறக்கிடும். கொண்டு போய் கீழே இறக்கிடும். எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்களோ அதை தான் சாப்பிடுவோம் இல்லையா? எதை பார்க்க கூடாதோ அதை பார்ப்போம், எதை கேட்க கூடாதோ அதையும் கேட்போம். மாணிக்கவாசகர் கூட என்னன்னா, இந்த புத்தர்களோடு இதுல வாதம் நடக்குது எங்க, நம்முடைய சிதம்பரத்துல. அவர்கள் வாதம் செய்ய போறாங்க அப்படின்னாலே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகளா இருக்கும்? எல்லாம் சிவநிந்தனையான கேள்விகளாக இருக்கும். ஆகினால அவங்கள கண்ணால பார்க்கறது, காது கொடுத்து கேட்கறது எல்லாமே சிவ அபச்சாரம். ஆகினால ஒரு திரையை போடுங்க, குறுக்க ஒரு திரையை போடுங்க, அவங்க பார்க்க கூட கூடாது, அவர்களை கண்ணால் பார்ப்பது கூட பெரும் தீங்கு, காதால் கூட கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு மாணிக்கவாசன் என்ன பண்ணினான்னா குறிப்பால் குறிப்பிட்டான்னு. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ ஒன்றும் இந்த இன்பங்கள் அப்படின் போது புலன்களின் காரணம் வரக்கூடிய இன்பங்கள் என்பது அது எல்லாம் மாத்திரை பொழுதுதான். ஒரு நல்ல காட்சியை காண்கின்றோம்னா அந்த ஒரு படம் பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் ஒரு பாட்டு பார்க்கணும். அப்ப என்னன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கண்ணால் பார்க்கதும். நல்ல வாசனை நுகர்கின்றோம், நுகரக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் தான் நுகரக்கூடிய இன்பம். நாவினாலே சுவைக்கக்கூடிய அளவு மட்டும்தான் நாவினால் பெறக்கூடிய இன்பம். மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய உடல் இன்பமும் அந்த மாத்திரை பொழுதுதான். ஆனா என்னன்னா இதன் வழி நம்ம என்ன பண்றோம்னா தடுமாறி போகின்றோம். தடுமாறி தடுமாறி போகி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருவாக யார் இருக்கா? உள்ளுக்குள்ள யார் இருக்கா? இறைவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான். ஆனா அந்த இறைவனை உணர வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை செய்ய விட மாட்டேங்குது. எது செய்ய விட மாட்டேங்குது? இந்த யாக்கை, இந்த உடம்பு தான். இந்த உடம்பை என்ன பண்றது? இந்த 5 புலன்களும் ஒரு பக்கம் ஆகினாலும் இதை புலன்களை சொல்லும் போது வஞ்ச கல்வர்கள் யாரு? திருநாவுக்கரசர். வஞ்ச கல்வர்கள் 5வரையும் என்மேல் அறவறுத்தாய். வஞ்ச கல்வர்கள் புலனைந்தும் பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவழுந்து இட்டை மேலுந்தி. எங்க திருவையாறுல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லுவோம். அப்போ புலன் அடக்கம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதன் வழி செல்லாது அருள் வழி நின்று இறைவனுடைய அருளை பெற வேண்டும், இறைவனை உணர பெற வேண்டும். ஆனா நான் எப்படி இருக்கேன்? இப்படி போகின்றேனே, என்னுடைய நிலை இப்படி இருக்கு. அப்பா நான் இப்படி ஒரு கீழ்நிலையில இருக்கின்றேனே, என்னுடைய போக்கு சரியான பாதையிலே போய் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மாறாக என்னுடைய பாதையும் பயணமும் வேறு விதமாக செல்லுகின்றதே, நான் என் செய்வேன்ற மாதிரி என்ன பண்ற ஒரு புலம். அப்ப பார்க்கும்போது இருகை யானையை ஒத்திருந்தது என் உள்ள கருவை யான் கண்டிலேன். எங்க பார்க்கணும்? ரொம்ப அழகாக நம்முடைய ரமேஷ் ஐயா குறிப்பிட்டார்கள். நேற்றுக்கு ஆணி திருமஞ்சனம் திருக்கூத்து தரிசனம் கண்டோம் அப்படின்னா அந்த காட்சி வெளியில பார்த்தோம், புறத்தில் பார்த்தோம். அந்த காட்சி எங்க காணணும்? உள்ளத்துக்குள்ளதானே பார்க்கணும். திருக்கூத்து தரிசனம் ஆடல் வல்லான். இன்னும் நம்முடைய சிதம்பரத்திலே அவருடைய தாண்டவ தரிசனம் திருச்சிற்றம்பலத்தை எங்க பார்க்கணும்னா உள்ளத்துக்குள்ளதானே பார்க்கணும். உள்ளத்துக்குள்ள காண வேண்டியதை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? 7 திரை நீக்கி அவர் காட்டிய தரிசனம் எல்லாமே உள்ளுக்குள்ள யோக நிலையில தானே உள்ளுக்குள்ள பார்க்கணும்.
ஆனா அடிப்படை என்று சொல்லக்கூடிய அடியிலேயே அந்த முதல் கட்ட நிலையிலேயே புற வழிபாட்டிலேயும் ஆலை வழிபாடு நின்றுட்டு அதுக்கு அடுத்து உள்ள போக வேண்டிய அந்த நெறியெல்லாம் உணராது, இறைவனை காணாது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலம் கழிக்கின்றோம். ஆகின கருவையான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகுவென்று பணித்தனை. வா, உனக்கு அருள் புரிகிறேன், வா, உனக்கு வா அருள் புரிகின்றேன்னு அவர் தேடி வருகின்றார். ஆனா என்னுடைய புலன்களும் என்னுடைய யாக்கையும் என்ன பண்ணுது? அதனுடைய வழியிலே செல்கின்றதே, அழைத்து செய்கின்றதே. அப்ப பாருங்க, அதே போல சொல்ற உண்டுவோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கெல்லாம் பெண்டீர் ஆண் அலி என்றறியொன்கில்லை தொண்டனேற்குள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்னகன் மாயமே. பெண்டீர் ஆண் அலி என்று அறியொன்கின்றில்லை. இந்த சிவபெருமான் யாரு? அவன் ஆணா பெண்ணா அலியா? இதெல்லாம் எதை பற்றியும் அறிவதற்கு ஒன்றெல்லாம் இல்லை. தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், உள்ளுக்குள்ள வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன். தொண்டனேற்கு உள்ளே வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்னகன் மாயமே. ரொம்ப அழகா இதுல முக்கியமான ஒரு பாடல்களை வரைக்கும் சொல்லி, ஏன்னா அடுத்து வந்து ஐயா சொல்லிட்டு போயிட்டேன், ஒரு 3/4 மணி நேரம் பேசுங்க. அடுத்து நம்முடைய பாலசீனிவாசன் ஐயா அவர்கள் பேச பெற வேண்டும், அவருடைய உரை நீங்கள்லாம் கேட்க வேண்டும். அப்ப அழகாக சொல்லுகின்றார் பாருங்க. அதுல முக்கியமான இடம் எது அப்படின்னும் போது, இந்த பகுதியில போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்ககின்றில்லேன் ஏற்று வந்தெதிர் தாமரை தாளுரும் கூற்றும் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே. என்னுடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கின்றது? என்னுடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கின்றது? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, இறைவனுடைய கருணையை சொல்லுகின்ற காலத்துல அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லக்கூடிய 2 விதமான கருணையை பார்க்கின்றோம், இல்லைங்களா? அறக்கருணை என்று சொல்லக்கூடிய கருணைன்னா, முறையாக இறைவனை எப்படி தொழுது வணங்கி போற்றி வழிபட்டு அவருடைய அருளை பெற வேண்டுமோ அப்படி அந்த மார்க்கத்தில் அந்த வழியில போய் பெறக்கூடியது அறக்கருணைன்னு பார்க்கிறோம். பல பேரும் என்ன பண்ணாங்க? சிவபூஜை செய்து வழிபட்டு பேறு பெற்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா மரக்கருணை என்பது எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாத ஒன்றையெல்லாம் செய்வது போல செய்து இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாவதை போல ஆளாகி அதன் மூலமாகவே என்ன பண்றது? இறைவனுடைய அருளை பெறுவது. அதுல முக்கியமா யாரை சொல்றாருன்னா, அப்படி மரக்கருணை பெற்ற ஒரு நெறியாளராக யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக மாணிக்கவாசல் சுட்டக்கூடியவர் தர்மராசனை பார்க்கிறோம். யமதர்மராஜா தான் என்ன பண்ணினார்? அவர் யார்? சிவனடியார் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிறை வீசினால் என்ன ஆகும்னு தெரியும். ஆனால் அவர் ஆற தழுவினார் அமுதகடேச பெருமானே. அவர் மீதும் விழுந்தது பாசக்கயிறுன்னு பார்க்கிறோம். இறைவன் வெளிப்பட்டார், ஓங்கி என்ன பண்ணார்? தன்னுடைய காலினாலே தர்மராசனுடைய மார்பின் மீது ஓங்கி ஒரு உதைத்தார்னு பார்க்க உதைத்தார், போய் மல்லாக்க விழுந்தார். இப்ப பார்க்கும்போது தண்டனை மாதிரி தெரியும். ஆனா தர்மராஜனுக்கு கிடைக்கப்பட்டது என்ன? இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கருணை. அங்க நாராயணன் என்று சொல்லக்கூடிய சீரேறு திருமால் திருவண்ணாமலையில பார்க்கிறோமே, நான்முகனும் நாராயணனும் அடியையும் முடியையும் காண்பேன்னு அவங்க தேடினார்கள். நாராயணன் பல காலம் அங்கே யுகங்கள் என்ன பண்ணினார்? பாதாளத்தை ஊடுருவி வராகமாக சென்று தேடி காண ஒண்ணாத திருவடியை, அந்த திருவடியை தன்னுடைய திருமார்பிலே தோயும்படியாக பெறுவது அப்படின்றது சாதாரணமாக கிடையாது. ஆனா அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது யாருக்கு? தர்மராஜாவுக்கு கிடைச்சது. அவருக்கு என்னன்னா செய்ய பாதையான அவர் போன பாதை வேற மாதிரி பாதை இல்லையா? ஆனா நாம எப்படி போகணும்? நாம எப்படி போகணும்? மார்க்கண்டேயரை போல இறைவனை விதியை மதியால் வென்று இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அறக்கருணை பெறக்கூடிய விதத்தில் தான் நாம போகணும். ஆனா நான் எப்படி போகிறேன் அப்படின்னா, மரக்கருணை புரியக்கூடிய பெற்றானே தர்மராஜன், அவன் எப்படி செல்கின்றானோ அவன் போன பாதையில் என்னுடைய பாதி போகின்றதேன்னு தன்னுடைய கொள்கையை என்ன பண்ற, இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கின்றேன்னு என்ன சொல்றாரு பாருங்க. அறக்கருணை என்று சொல்லக்கூடிய கருணை பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும்? இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு இறைவனை போற்றி துதிப்பது. இறைவனை போற்றி துதிப்பது. இறைவனை போற்றி துதிப்பதற்கு மேல உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல வேற ஏதாவது உண்டுங்களா? வேற ஏதேனும் உண்டா? இறைவனை போற்றி துதிப்பதற்கு மேல ஏதேனும் உண்டா அப்படின்னா,
நிச்சயமாக கிடையாது. ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் முழுக்க முழுக்க இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுபவம் தான் முழுக்க முழுக்க. ஏன்னா இதுக்கு முந்தைய பகுதி எது அப்படின்னா திருச்சதகத்துக்கு முந்தைய பகுதி போற்றி திரு அகவல்னு பார்க்கும். அதுல ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே உள்ளே தோன்றி வளர்ந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமயம்னா என்ன இல்லைங்களா, மதம்னா என்ன, ஒரு சித்தாந்தம்னா எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொருத்தரும் காட்டக்கூடியதெல்லாம் கடந்து 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 மாணிக்கவாசகர் என்ன பண்ணிட்டார். ஏன்னா இடைப்பட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். நமக்கு வரக்கூடிய குழப்பங்களையும் ஐயங்களையும் தீர்க்கவும் நம்மை நன்னெறிப்படுத்தக்கூடியவராகவும் யார் கிடைப்பார்? யாரால முடியும்? நன்னெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை யாரால் செய்ய முடியும்? குருவினால் தான் செய்ய முடியும். நம்ம போற பாதை தப்பு, நீ இந்த பாதையில போ, இந்த பாதையில போனாதான் உனக்கு சரியான ஒரு பாதையினுடைய இலக்கை அடைய முடியும். அப்போ யாரேனும் ஒரு பாதையில் சென்று வழி அறிந்து அதனுடைய அனுபவத்தை பெற்று ஒரு ஆகியனாலே குரு என்று சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் வாய்ந்தவர். ஆகியனாலதான் மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லுகின்ற காலத்தில் அவர் தான் சொல்றாரு, மற்றுவோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவரன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையே சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியது அத்திசை. இப்பதான் வர முக்கியமான இடத்துக்கு வர என்புனைந்து. இப்போ குருவை கண்டார், அவர் அனுபவம் என்ன பெற்ற குருவுடைய தீக்கைகள்லாம் பெற்று குருவோட அருள் பெற்றவராகத்தான் இப்ப இருக்கார். குருவை பார்த்த உடனே என்ன ஆகிறார்? இப்போ குருவை கண்ட உடனே அவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக மாறுகின்றதுன்றது அவருடைய பக்குவ நிலையை அவரே சொல்லுகின்றார். என்புனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏக்கி அன்பு என்னும் மாறு கரையது புரள. அன்பு என்னும் மாறு அது கரை புரள நன்புலன் ஒன்றி. ரொம்ப முக்கியமான இடம். இப்ப மாணிக்கவாசகர் அப்படின்னு சொன்னாலே அவருக்குன்னு உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னா என்னன்னா, என்ன அடையாளத்தை சொல்ல முடியும்? மாணிக்கவாசகருக்கு அடையாளம் அப்படின்னா என்ன அடையாளம் சொல்ல முடியும்? அவருடைய தோற்றம் அப்படின்னா சின்முத்திரை தாங்கியிருப்ப, சூடி தாங்கியிருப்ப, இப்படி வெளி தோற்றத்தை சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள மாணிக்கவாசகர் யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்முடைய திருவிளையாட புராணத்துல தான் பரஞ்சோதி முனிவர் சொல்லுகின்ற காலத்துல அழுது அடி அடைந்த அன்பன், அழுது அடி அடைந்த அன்பன். கண்கள்ல கண்ணீர் எப்பொழுதும் என்ன வந்துட்டே இருக்கும்? மாணிக்கவாசனுடைய கண்களிலே கண்ணீரை சொரிந்து கொண்டே இருப்பார்னு பார்க்கிறோம். கண்கள்ல கண்ணீர் சொரிவது, கண்ணீர் சொரிந்து சொரிந்து என்ன பண்றார்? இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி அதை சொல்றார் பாருங்க. என்பு நைந்து, என்பு நைந்து, எலும்புகள் உருகி, என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏக்கி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசருடைய முக்தியை சொல்லும் போதே அவருடைய முக்தி எப்படிப்பட்ட முக்தி? சாயுஜ்ய முக்தின்னு பார்ப்போம். சிவபெருமான் வேறு அல்லர், மாணிக்கவாசகர் வேறு அல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கிறோம். அப்பர் பெருமான் சாலோகம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்திலே பெருமானுடைய திருவடி நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேரு. ஞானசம்பந்த பெருமான் சாமீபம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அருகிலே நிற்கும்படியான பேரு. சுந்தரமூ சுவாமிகள் சாரூபம் என்று சொல்லக்கூடிய சாரூபத்தை பெற்ற முக்தியை பார்க்கின்றோம். ஆனா மாணிக்கவாசகர் தான் சிவபெருமான் வேறு அல்லன், மாணிக்கவாசகர் வேறு அல்லன் என்று சொல்லக்கூடிய நிலையில சாயுஜ்ய முக்தியை அடைந்தவர், இறைவனோடு இரண்டரை கலந்தவர். ஆகினால்தான் ரொம்ப அழகாக பாருங்க, நம்முடைய திருவாசக மாநாட்டில் கூட பெருமானுக்குரிய இடப வாகனம் யாருக்கு? மாணிக்கவாசகருக்குன்னு பார்க்கிற. திருப்பெருந்துறையில் சாமி ஏறக்கூடிய அத்துணை வாகனங்களும் யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு அங்கே வழங்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப என்னன்னா இரண்டரை கலந்தார் அப்படின்னும் போது என்னன்னா, இப்ப கற்பூரம் எரியுது. பொதுவாக சிவபெருமானுடைய தன்மையை சொல்லும்போது அவர் செம்மேனி எம்மான், நெருப்பு. அவர் நெருப்பினுடைய வடிவம்னு பார்க்கிறோம் அவரை, இல்லையா? சிவபெருமான்னு சொன்னாலே அவர் தழலாகத்தான் திருவண்ணாமலையில கூட காட்சி தந்தார்னு நெருப்பை கண்ட நெருப்பின் அருகிலே ஒரு மெழுகுவத்தி இருக்கு இல்லையா? ஒரு மெழுகு இருக்கு, நெருப்பு பக்கத்துல ஒரு மெழுகு வச்சோன்னு என்ன ஆகும்? அப்படியே உருக ஆரம்பிச்சு. மெழுகுவத்தி எரியுது அப்படின்னால மேல இருக்கக்கூடிய நெருப்பின் காரணமாக கீழே இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மெழுகு என்னவாகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு 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 கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏற்றக்கூடிய கற்பூரம் கூட என்னவாகும்?
அந்த நெருப்பின் காரணமாக இறைவா சுத்தமா இருக்கிற இடமே தெரியாம கரைந்து விடும்னு பார்க்கும். அப்ப என்னன்னா அந்த பக்குவம் எது முக்கியம்? பக்குவம் முக்கியம். அப்ப இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடல் கொண்டு எல்லாம் நின்றாலும் சமயத்தில் நின்றாலும் என்ன முக்கியம்? பக்குவம் ரொம்ப முக்கியம். பக்குவம் தானே முக்கியம். ஆகியனால்தான் சொல்றாரு பாருங்க, அந்த பக்குவம் அடைந்த நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருப்பார்கள் அப்படின்னா அதை சொல்றாரு, என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏக்கி அன்பு என்னும் ஆறு அதுகரை புரள. அப்பதான் என்னன்னா எலும்பு உருகுகின்றது, ஊனும் உருகுகின்றது, உடல் உருகுகின்றது. ஆக உருக உருக உருகி என்னவாகிறார்? இப்ப கண்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி அங்க மெழுகுல அந்த மெழுகு உருகி அப்படியே சுட்டும், அது போல கண்கள்ல கண்ணீர் வடிக்கின்றார். மாணிக்க வாசக பெருமான் கண்ணுல கண்ணீரா வடிக்கின்றார். அப்ப அந்த கண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட அந்த பக்குவம்ன்றது எப்ப கிடைச்சது அப்படின்னா, நன்புலன் ஒன்றி நாதா என்று அரற்றி. நன்புலன், இந்த புலன்களை பார்க்கும்போது அங்க வஞ்ச புலன் சொன்னார். யாரு? மாணி நம்முடைய அப்பர் பெருமான் கூட சொன்னார். ஏன்னா இதுதான் என்ன பண்ணோம், பாதைய டைவர்ட் பண்ணி விடக்கூடியது எது? அந்த புலன்கள் தான். ஆனா இப்ப எப்படி இருக்கு? அந்த புலன்கள் கட்டுக்குள் வந்து விட்டது. புலன்கள் ஐந்தும் தன் கட்டுக்குள்ள வந்தாச்சு இல்லையா? தன் கட்டுக்குள்ள வந்தனால நன் புலன் ஒன்றி நாதா என்று அரற்றி உரை தடுமாறி. அந்த நிலையில என்னன்னா உரை வருமா பேச்சு வருமான? நிச்சயமா வராது இல்லையா? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர். சாமி பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டவரே அவர் தான். அதுல கூட யார் இருக்கான்னா அழுகையர் என்று சொல்லக்கூடிய பெருமானை நினைச்சு நினைச்சு அழுகக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இன்னும் அதுக்கும் அடுத்த நிலை தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். துவண்டு போய் இறைவனுடைய திறங்களை நினைந்து நினைந்து துவண்டு போய் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம்னு பார்க்கிற. ஆகியனால என்னன்னா சொல்றாரு, நன்புலன் ஒன்றி நாதா என்ற கூடலில் இழந்து குருமணி போற்றி இல்லையா? அப்ப பார்க்கும்போது அதுல இருந்து ஆரம்பிச்சிருவார் ஒவ்வொரு பெருமானும் இல்லையா? தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, போற்றி போற்றி போற்றி. அப்போ அவர் கடந்து வந்த பக்குவ நிலைகள்ல கண்ணீர் சொரிந்து தான் இருக்கிறதே தெரியாம ஊன் உரும்பு எல்லாம் உருகி இல்லையா? ரோமம் சிலிர்க்க கரமலர் மொட்டிட்டு அந்த மலர் கரமலர்ந்தார் பாருங்க. ரெண்டு கரங்கள் இருக்கு இல்லையா? இது கரமலர்ந்தார். சாதாரணமா இறைவனுக்கு சூட்டக்கூடிய மலர் கூட வாடி போயிடும். ஆனா இந்த கரமலர் ஒருபோதும் வாடுவது. அதனால இந்த கரமலர் தான் இறைவன் முன்னாடி இந்த கரமலர் மொட்டித்து இறைவனை தொழுது கண்ணீர் சொதும்பி இறைவனை நினைந்து நினைந்து அழுகி அழுது அழுது உருகக்கூடிய காலத்துல என்னன்னா இறைவனை போற்றி துதிப்பதற்கு மேல உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார். ஆகினாலதான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கவில்லேன். அப்பா உன்னை நான் போற்றி போற்றின்னு உன்னை போற்றி துதிக்கவில்லையே, உன்னை நினைந்து என்ன பண்ணினேன்? நானு புரண்டேனா, விழுந்து புரண்டேன். அப்பா எப்பேற்பட்ட பெருமான் என்னை ஆண்டு கொண்டான்னு விழுந்து புரளக்கூடிய நிலையில இருக்கின்றேனா? இல்லையே. அப்ப சொல்லுகின்ற காலத்திலே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கவில்லேன். எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த பகுதியில இறைவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு தொடர்பு இல்லையா? அந்த தொடர்பு எங்க ஏற்படுது அப்படின்னா எந்த இடத்துலன்னா இந்த இடத்துல தான் சொல்ற இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு. ரொம்ப ரமேஷ் ஐயா கூட சொன்னார், அன்பு சிவம் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் பார்க்கிறோம்? திருமூலர் தான் சொன்னார், டெஃபினிஷன் கொடுத்தார். அன்பே சிவம்னு சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அறிவே இல்லாதவன் சொன்னார். உங்களுக்கு நேரம் ஓடிட்டனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, நிறைய போடும் இல்லையா? அப்ப அன்புதான் சிவம்னு பார்க்கிற. அப்ப அன்பிற்கு அன்பு செலுத்துவது, அன்பிற்கு அன்பு செலுத்துவது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்கிற. ஆகியனால என்னன்னா அதுக்குதான் ஆற்றல் அதிகம். அன்பிற்குத்தான் என்ன உண்டு? ஆற்றல். உலகத்திலேயே எதுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னா அன்பிற்குத்தான் ஆற்றல் அதிகம். இப்போ கருவறையில கூட பாத்தீங்கன்னா திருப்பணின்னு சொல்லக்கூடிய காலத்துல உள்ளுக்குள்ள கலாகர்ஷணம்னு சொல்லக்கூடிய நிலையிலே கருவறையில கூடிய இறை திருவருளை எல்லாம் அப்படி வேற ஒரு இடத்துல கும்பத்துக்கு கொண்டு வந்து
அங்க பாலாலயம் என்று சொல்லக்கூடிய இளங்கோயிலில் வைக்கப்பெற்று பூசித்து பின் யாகசாலைக்கு என்ன பண்ணுவாங்க, யாகசாலைக்கு அந்த அருளை எல்லாம் மாற்றி அங்கே வேள்வி வளர்த்து கும்பத்திற்கும் குண்டத்திலிருந்து கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு சேர்ப்புகின்றார். இது சடங்குகள், மந்திரங்கள், கிரியைகள் எல்லாமே உண்டு. பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்டு. எது முக்கியம் அப்படின்னா சடங்கு கிரியைகள் சொல்லக்கூடிய சடங்குகள் உண்டு, செயல்கள் இது எல்லாமே உண்டு, மந்திரங்கள் எல்லாம் உண்டு. இதுக்கு மேலே எது முக்கியம்? எது முக்கியம்? இதெல்லாம் முக்கியமான இதுக்கு மேலே எது முக்கியம்னா உள்ளார்ந்த அன்பு, இறைவனிடத்தே அன்பு. எப்படி வந்துருவார்? சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே அப்பா வாங்க நான் பாலாலயம் பண்ண போறேன், இந்த கருவறையை விட்டு நீங்க சில காலம் இந்த இளங்கோயில் என்று சொல்லக்கூடிய பாலாலயத்தில் உரைய வேண்டும், ஆகினால கருவறையில இந்த திருமேனியில் இருக்கக்கூடிய இறை திருவருளே தாங்க வாங்க அப்படின்னா எப்படி வருவார்? வெறும் மந்திரத்தை சொல்லி கிரியைகளை பண்ணி முத்திரைகளை பண்ணி யாகத்தை பண்ணி கலசத்தை பண்ண வந்துருவாரா? எப்படி அழைக்க முடியும்? அப்பா வாங்க அப்படின்னா எப்படி அழைக்க முடியும்? அன்பால் தான் அழைக்க முடியும். அப்பா நான் இளங்கோயில்ல கொஞ்ச காலம் என்னன்னா இந்த கோயிலெல்லாம் பழுது விட்டுட்டு கொஞ்சம் திருப்பணி பண்ண போறேன், அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்ச காலம் இந்த இளங்கோயில்ல இருங்கப்பா, நான் திருப்பணியெல்லாம் செஞ்சு பரிபூரணமா நல்ல பஞ்சவர்ணம் சொல்லக்கூடிய அந்த 5 நிறங்களோடு கூடிய அந்த வர்ண சுதைகள் எல்லாம் தீட்டி நல்லா பண்ணி மீண்டும் இங்க சேர்க்க, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கப்பா, கொஞ்சம் அன்பின் நிமித்தமாக இங்க எழுந்தல். ஆகியனாலதான் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கவில்லேன். அப்படி ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நான் அழைக்கலையே, அழைக்கவில்லையே. அப்ப எப்படி அழைக்கணும்? இந்த இடத்துல அர்த்தாபதி பாத்தீங்கன்னா அப்ப எப்படி அழைக்கணும்? ஆற்றல் மிக்க அன்பினால இறைவனை அழைத்தோம் என்று சொன்னால் இறைவன் என்ன பண்ணுவான்? நிச்சயமாக நம்ம கருள் புரிவான்னு பார்க்குறான். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஆனால் என்னுடைய நிலை எப்படி இருக்கு, என்னுடைய போக்கு எப்படி இருக்குன்னு அதுக்காக சொன்னார் பாருங்க. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன், ஏற்று வந்தெதிர் தாமரை தாளுரும் கூற்றம் அன்னதோரும் கூற்றும் அன்னதோர் கொள்கை என் கொள்கையே. என்னுடைய கொள்கை எப்படி இருக்கு? இப்படி போகாம என்னுடைய கொள்கையோ யார் போல இருக்கு? கூற்றுவனை போல என்னுடைய கொள்கையும் போக்கும் இருக்கின்றது என்ற அதே போல சொல்றா பாருங்க. நிறைய ஒரு பாடல சொல்றேன். கட்டரு தென்னை ஆண்டு கண்ணாரணி மீறி இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை, பட்டி மண்டபம் ஏற்றினை, ஏற்றினை இந்த இடத்துல 2 வாட்டி சொல்ற. பட்டி மண்டபம் ஏற்றினை, ஏற்றினை இல்லையா? ரொம்ப அழகா நம்முடைய பாலசீனிவாசன் அண்ணா அடுத்து பேச இருக்காங்க. அவரு அழகா நிறைய பேருக்கு அவரே நடுவராக இருந்து பட்டி மண்டபம்லாம் நடத்தக்கூடியவர் இல்லையா? பட்டி மன்றம்னு நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், பட்டி மன்றம்னு சொல்லுவோம். ஆனா மாணிக்கவாசகர் இது அழகா நம்முடைய திருச்சதகத்துல கைமாரத்துல சொல்லும் பொழுது பட்டி மண்டபம். பட்டி மண்டபம்னா என்ன அர்த்தம்? பட்டி மண்டபம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னைக்கு பட்டிமன்றம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரர் இந்த அணியில நின்று பேசுவாங்க, அதை மறுத்து பேசுவதற்கு அந்த பக்கம் இருப்பாங்க இல்லையா? ஆனா பட்டிமண்டபம்னா என்ன அப்படின் போது அழகாக மாணிக்கவாசகர் தான் காட்டுகின்றார். பட்டிமண்டபம் என்பது வாதம் செய்யக்கூடிய இடம். அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா அது சமய ரீதியாக தர்க்க ரீதியாக வாதம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல என்னன்னா பட்டிமன்றத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா இருக்காங்க, இன்னைக்கு ஒரு அன்பர்கள் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் இன்னைக்கு இந்த தலைப்புல நீ பேசு, நீங்க அந்த தலைப்புல பேசுங்க. அதே அவர்களே அடுத்த நிகழ்ச்சி காட்சி போகும்போது நீ இந்த தலைப்புல மாத்தி நீ என்ன பண்ணணும்னா மறுத்து பேசணும் அப்படின்னா மறுத்து பேசணும். இப்ப நானும் இருந்தாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரின்னா அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? மறுத்து பேசணும்னா மறுத்து பேசுவோம், இல்லை அதை முன்மொழிந்து பேசினாலும் முன்மொழிந்து பேசுவோம். ஆனா பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம் அல்ல. பட்டிமண்டபம் சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட மண்டபம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொள்கை உடையவர்கள் யார் அப்படின்னா இவர்களுடைய கொள்கை, இவர்கள் இறை உணர்வாளர்கள், இறை நெறியிலே நிற்பவர்கள் என்று சொன்னால் இறை நெறியிலே நின்ற நிலையில் நின்றுதான் என்ன பண்ணுவாங்க? இவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். எதிர்ப்புறத்துல யார் இருப்பா? கடவுள் இல்லை என்று சொல்கின்றாங்கன்னா அவங்க நிலைப்பாடு கடவுள் இல்லைன்னு தான் இருக்கும். இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் மறுத்து பேசுவார்களா? கடவுள் உண்டுன்னு பேசுவாங்களா? ஒருபோதும் அவங்க பேச மாட்டாங்க. கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்க கடவுள் இல்லைன்னு மறுத்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆகையினால என்னன்னா பட்டி மன்றத்திற்கும் பட்டி மண்டபத்திற்கும் உண்டான வேறுபாடை சொல்லும் போது பட்டி மண்டபம் என்பது வாதம் செய்யக்கூடிய இடம். ஏன்னா மாணிக்கவாசகர் எங்க வாதம் செஞ்சார்னு பார்க்கிறோம். ரொம்ப இதழக நம்மளுடைய சிதம்பரத்துல தான் என்ன பண்ணினார்? சிதம்பரத்திலே தான் அவர் நம்முடைய பௌத்தர்களோடு
வாதம் புரிந்தார்னு பார்க்கிறோம் இல்லையா? அழகா அப்ப பாடினதான் என்ன, அவருடைய கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகாக வாய் பேச முடியாத இலங்கை மன்னுடைய மகளின் மூலமாக என்ன பண்ணினார், எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். அந்த பகுதி தான் என்ன பகுதி, திருச்சாடல்னு பார்க்கிறோம் இல்லையா? பூசுவதும் வெந்நீர் புண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் புண்பதும் கொண்டெண்ணை ஈசவனன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாடலோ, திருச்சாடல் அப்படின்னு பார்க்கும். அப்ப என்னன்னா முழுக்க முழுக்க புலன்களின் வயப்பட்டு இந்த யாக்கை இப்படி அழைத்து செல்லக்கூடிய இதையெல்லாம் சொல்லும் போது என்னன்னா ரொம்ப அதுல ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, எள்ளும் எண்ணெயும் போல் நின்றது என் சிந்தை, எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்த என்றார். எள்ளும் எண்ணெய், எண்ணெய் எங்க இருக்கு, எண்ணெய் எங்க இருக்கு, எள்ளுக்குள்ளதான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்குன்றதே தெரியுதா? இல்ல. அந்த எள் பக்குவப்படக்கூடிய காலத்துல என்ன கிடைக்குது, எண்ணெயே கிடைக்கும். ஆகினால பக்குவத்தை ரொம்ப சொல்ற. அப்ப இந்த இடத்துல என்ன, கைமாறு அறுத்த, இப்ப ரொம்ப முக்கியமா இப்பதான் வந்தாச்சு நிறைவு பகுதி. கைமாறு அறுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், கைமாறு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. கைமாறு பதில் உதவி, பதில் உதவி. இப்ப யாரோ ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கின்றாங்களோ அவளுக்கு பதிலுக்கு என்ன செய்ய அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, உதவி செய்யலாம். ஆனா இந்த இடத்துல என்ன, கைமாறுன்றது ரொம்ப ரொம்ப என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இல்லாட்டி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை, முன்பின் அறியாதவர்கள் யாரோ ஒரு பெரும் துணையாக நின்று, ஒரு பெரும் பொருளையோ அல்லது துணையாக நின்று எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது நமக்கு முன்வந்து நின்று செய்கின்றார்கள் பாத்தீங்களா? அப்பதான் நினைப்பேன், இவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, இவங்களுக்கு நான் என்ன. இப்ப ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா, கடன் வாங்கினா அவங்க கிட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கும், கடன் வாங்கினா இன்னைக்கு நாள்லேருந்து இது கொடுத்துருவோம், வட்டி கொடுத்துருவோம். இல்ல கைமாத்துன்னு பாக்குறோம். கைமாத்துனா வட்டியெல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் அவசரம் எனக்கு வேணும் கொடுத்துட்றேன், திரும்ப கொடுத்துருவோம். ஆனா கைமாறு அப்படின்றது என்னன்னா, ஒரு தக்க சமயம், அந்த சமயத்திலே ஒருவர் ஓடோடி வந்து, அது முன்பின் நமக்கு ஒரு பரிச்சயம் இல்லாத ஒருவர் ஓடோடி வந்து நமக்கு உபகாரம், அது பேர் உபகாரம். அந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன பதில் செய்ய போறோம், என்ன பதில் செய்வோம்? நான் அவங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல, என்ன அவங்களுக்கு நான் செய்ய போறேன்னு தெரியல. அப்ப எப்படி இருப்போம்? வாழ்நாள் முழுவதும் அவர்களிடத்தே அன்புடையவர்களாக, அவர்களிடத்தே நன்றி கடன்பாடு உடையவர்களாகத்தான் எப்படி இருப்போம், நாம் இருப்போம். ஆகினாலே கைமாறு கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவன் எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டான், அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன், என்ன கைமாறு செய்ய போகின்றேன் அப்படின்னு போது ரொம்ப அழகா கைமாறை பத்தி இன்னும் ஒரு 2 இடங்கள்ல சொல்லுகின்றார். அப்ப அழகாக பார்க்கும்போது இறைவனுக்கு ஏன் கைமாறு செய்ய வேண்டும், இறைவனுக்கு ஏன் கைமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு போது அழகாக சொல்லுகின்றார் நம்முடைய மாணிக்க வாசகர் தான். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்லா என் அருள் தந்தாய் யான் இடக்கிலன் ஓர் கைமாறு. கோயில் பதிகத்துல சொல்றார், கைமாற பத்தி கோயில் பதிகத்துல சொல்றார். அப்ப அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக, இந்த கண்ல கண்ணீர் விட்டு அழும்படியான ஒரு பெரும் வேட்டை எனக்கு தந்தாயே இறைவான்னு என்ன பண்றார், இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன், உன்னுடைய அருளின் காரணமாகத்தானே என்னுடைய நிலை இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை பெற்றிருக்கின்ற, உனக்கு என்ன கைமாறு செய்வேன், என்னை தொண்டனாக கொண்டாயே. மாணிக்கவாசகர் ஏன் கைமாறு கொடுத்தல் பத்தி சொல்றாருன்னா, தான் கண்ணில் கண்ணீர் சொரிந்து பெற்ற அந்த அனுபவம், தன்னுடைய அனுபவம் பக்குவ நிலையோடு என்ன பண்றாருன்னா, தன்னையும் ஓர் பொருட்டாகி என்ன பண்ணினார், தொண்டனாக ஏற்றுக்கொண்டார். இது அழகா சொல்லும் போது பண்டாய நான்மறையில தான் சொல்றாரு பாருங்க. பண்டாய நான்மறையும் பாலனுகா மாலையனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டாருளும். யாருக்கு தொண்டாராக கொண்டார், திருக்கோகழி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெருமான். அப்போ சொல்லுகின்ற காலத்துல சொல்றாரு பாருங்க, தொண்டாக கொண்டாரும் தொண்டாக கொண்டாருளும் கோகழியும் கோமாருக்கு நெஞ்சமே உண்டோமோ கைமாறு உரை. என்ன கைமாறு செய்யறது, என்னை தொண்டனாக கொண்டானே, என்னோட இவ்வளவு பக்குவப்படுத்தி என்னுடைய கண்கள்ல கண்ணீர் செய்யக்கூடிய பெருமானுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வானத்துல பொழியக்கூடிய மழைக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா? அது கைமாறு கருதி பொழிகின்றதா? இல்லையே. அது எப்படி கைமாறு கருதாது பொழிகின்றதோ அது போலதான் என்ன பண்றாங்க நம்முடைய அருளாள பெருமக்களும் எப்படி இருக்காங்க, அருளாள பெருமக்களும் தம்மால் என்ற அந்த நற்காரியங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உலகவர்களுக்கு செய்கின்றார்கள்னு பாக்குற. ஆகினால என்னன்னா இப்ப இந்த இடத்துல
கைமாறு. இந்த இடத்துல என்னன்னா மாணிக்கவாசகருக்கும் நாவுக்கரசருக்கும் உண்டான ஒரு தொடர்பு ஒன்றை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். என்னன்னா, இறைவனுக்கு நாம என்ன கைமாறு செய்ய முடியும்? இறைவன் ஆண்டு கொண்டால் இவருக்கு என்ன கைமாறு செய்யவேன்னு சொன்னார். ஆனா நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும்? இவ்வளவு தூரம் செஞ்ச சுவாமிக்கு நம்மால என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சிவபெருமானுக்கு நாம என்ன கைமாறு கொடுக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? ரொம்ப அழகா நமக்கு திருநாவுக்கரச பெருமான் தான் கைமாறுவத்துல பத்தி அழகா சொல்லுகின்றார். ஏன்னா அவர் தான் அழகா பாட்டுறார் பாருங்க. கீழலாளுடையும் இல்லை கிளர்பொறி அறவும் பைம்புண் தோழலார் துணையும் இல்லை தொத்தலர்கின்ற வேனில் வேளலார் காயப்பட்ட வீரரும் இல்லை மீளா ஆளலார் கைமாறு இல்லை. மீளா ஆளலார் கைமாறு இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. மீளா அடிமை, சிவபெருமானுக்கு மீளா அடிமையாக தொண்டனாக எப்போதும் திகழ்வதுதான் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்பதை யார் காட்டுகின்றார்? மாணிக்கவாசக பெருமான் தான் காட்டுகிறார். நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் காட்டுகின்றார். ரொம்ப அழகா இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகரை குறிப்பிடும்படியாகவே நாவுக்கரசர் பாடினாரோ என்று சிந்திக்கும்படியான பகுதி. அப்படியே பொருந்தும். இந்த தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் ஏன்னா மாணிக்கவாசகரை எதை கொண்டு ஆராய்வார்கள்னா நம்முடைய திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை கொண்டு தான் நிறைய பரியாக்கியிலிருந்து நாவுக்கரசருக்கு முற்பட்டவர் மாணிக்கவாசகர் அப்படின்னும் போது என்னன்னா அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அப்போ தேவாரம் ரொம்ப சான்று, அதை கொண்டுதான் ஆய்வார்கள். அப்ப சொல்லும் போது மாணிக்கவாசகருக்கென்றே சொல்றதை போல பாருங்க. துன்பிலா தொண்டர் கூடி தொழுது அழுதாடி பாடும், தொழுது அழுது ஆடி பாடும் அன்பு அலார் கோயில், அன்பு அலால் பொருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அன்பு இல்லாத வேற என்ன பொருள்? அன்பு அல்லாது வேற என்ன பொருள் உண்டு? ஆகினாலே இறைவனுக்கு எது பொருள் அப்படின்னாலே அன்புதான் என்றார். ஆகினாலே முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணின் தேத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்போ முகமெல்லாம் கண்ணீர் சொரிந்து வழிபட்டு இல்லையா அகத்தையே கோயில் கொண்டவர் யாரு அப்படின்னா மாணிக்கவாசக பெருமானைத்தான் பார்க்கின்றோம். ஏன்னா மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை, தந்தது உந்தன்னை, தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தமுண்டில்லா ஆனந்தம் பெற்றேன், அந்தமுண்டில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். என்கிட்ட என்ன கிடைச்சது உனக்கு? ஆனா நீ என்ன பண்ண? வேண்டி என்னையே கொண்டாய், என்னை கொண்டாய், உன்னை கொடுத்தாய் எனக்கு. சிந்தையே கோயில் கொண்டாய், என்னுடைய மனதையே கோயில் கொண்டாய் இல்லையா? அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. திருநாவுக்கரசர் காட்டியது அப்படியே அப்பர் நம்முடைய மாணிக்கவாசர் காட்டுற பாருங்க. அவருடைய சிந்தை தான் கோயில். ஆகினாலே சிந்தையே கோயில் கொண்டு எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். அவருக்கு எது இடம்? சிவபெருமானுக்கு உண்டான இடம் எது? இந்த உடல் தான். ஆகினாலே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன்வோர் கைமாறு. ஆகினாலே இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய கைமாறு அப்படின்னால எது? மீளா அடிமை. சுந்தரமுசாமி திருவாரூர்ல பாடின பதிகம் நமக்கு என்னைக்கும் ஞாபகத்துக்கு வரணும். அவர் தான் பாடினார். என்ன பாடினார்? மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. அதுக்கு அடுத்து அவருடைய சரிதம் வந்துடும். அதனால என்னன்னா இறைவனுக்கு மீளா அடிமை புண்பதுவே நாம் செய்யக்கூடிய பெரிய கைமாறு என்று சொல்லி இதுகாரும் சிந்திப்பதற்கு துணை நின்று நம்முடைய எல்லாமல்ல இறை திருவருளையும் மாணிக்கவாசக பெருமானுடைய குருவர்களையும் போற்றி வணங்கி வாய்ப்பளித்து நம்முடைய சிவத்திரு பாலகுமரவேல் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய மணி ஐயா அவர்களுக்கும் செவிமடுத்து தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அடியவன் இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றி வேல் முருகனுக்கு. கைமாறு கொடுத்தல். இந்த காலையில் இந்த 2 வீலரில் எனக்கு வந்து அந்த தம்பி உணவு கொடுத்தாரு, அந்த செய்தி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதில்ல? இதுதான் ப்ராக்டிக்கல். இறைவன் வருவார், உணர்த்துவார், நாம் உணரதான் தயாராக இருக்கணும்.
அதுக்கு தான் இந்த மாநாடு. ஒரு அன்பர் என்ன போன வாரம் கேட்டாரு, நல்ல கேள்வி, எனக்கு பதில் சொல்ல தெரியல, மேடையில் அன்பர்கள் கேட்கணும். ஒரு அன்பர் போன வாரம் என்ன கேள்வி கேட்டாரு. அவர் பேர் யாரு என்ன எது ஃபோன் பண்ணாரு. ஐயா எத்தனை வருஷம் மாநாடு நடத்துறீங்க? 32 வருஷமாங்க ஐயா. அதுல நீங்க எத்தனை வருஷம் நடத்துறீங்க? தெரியலங்க ஐயா. இதனால என்னையா நீங்க பயன் கண்டீங்கன்னு கேட்டார். நல்ல கேள்வி. நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு. என்ன பயன் கண்டீங்கன்னு நல்ல கேள்வி கேட்டார். உண்மையான நல்ல கேள்வி. எனக்கு நிறைவாக இருக்கிறது, நான் பயன் கண்டேன். சமைக்கின்றவர் சமைப்பது சரியாக இருந்தால் சாப்பிடுவர்களும் சிறப்பாக தான் இருப்பார். அவர் என்ன பண்ணாரு, மறுநாள் ஐயா உங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. எழுதிக்கப்பா, என்னுடைய விசிட்டிங் கார்டு இருக்கு, எழுதிப்பா அப்படின்ட்டு நேராக கார் எடுத்துட்டு வந்துட்டாரியா திருமுடி வாக்கத்துக்கு. என்ன ஐயான்னு கேட்டேன். நான் மாநாட்டுக்கு வர முடியாது, இதோ வாரணாசி போறேன், சாரி எங்க காசிக்கு எங்க போறேன்னு சொன்ன, போறேன், வர முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், கேட்ட உடனே பதில் தெளிவா சொன்னீங்க, அதனால உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன்னாரு. எதை செய்தாலும் நாம் உள் உணர்வோடு செய்தால் சிறப்பாக தான் இருக்கும். அதனால நம்ம எதை செய்தாலும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது. ஃபேக்டரி ஆகட்டும், வீடாகட்டும், எங்க போனாலும் அந்த உணர்வோடு செய்யுங்க. அது நல்லதை தான் கொடுக்கும். அதுதான் கைமாறினுடைய வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மாலுக்கு பாலசீனிவாசனா மாலுக்கு அறியோயினி. எனக்கு ஒரே ஒரு பாலசீனிவாச ஐயாவை நாம பேணி காக்கணும். அவங்க மாட்டும் இயல்பா இருக்காங்க, ஃப்ரீயா இயல்பா இருக்காங்க. பட் அவங்க ஒரு பெரிய கருவூலம். எத்தனை மாணாக்களை உருவாக்கிறான்னு தெரியும். அப்படி உருவாகின தம்பி தான் தாமல் கோ சரவணன். தாமல் கோ சரவணன் நான் எப்போ முத சந்திக்கிறேன்னா, அரங்கமண்ணாவுக்கு அம்பத்தூர் கம்பன் விழாவோட ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்கு என்னை அழைக்கிறாரு. எனக்கு இந்த கம்பன் விழா மன்னிச்சுங்க, இந்த கம்பன் விழாவுக்கு வரத்துல எனக்கு விருப்பம் இல்லையா, என்னை விட்டுருங்க அப்படின்னு. நேராக கார் எடுத்துட்டு கம்பன்ட்ட வந்தாரு, உட்காருன்னாரு, என்னை வந்து கூட்டிகிட்டே போயிட்டாரு. அங்கே போயிட்டோம், நிகழ்ச்சி முடிஞ்சது. கடைசியில் விருந்து கொடுத்தாங்க, அங்கே சாப்பிட போயிருந்தேன். அப்போது அரங்கமண்ணா தம்பி தாமோலுக்கு சரவணனை கூப்பிட்டு, இவரை பிடிச்சிக்கோ, இவர் உனக்கு கரை சேர்த்துருவார்னாரு. அவர் யாரு என்ன எதுவும் தெரியாது. என்னங்க ஐயா அப்படின்னா, அவனை பிடிச்சிக்கப்பா அப்படின்னாரு. பட் அந்த கம்பன் விழாவிலே அந்த தம்பி ஒரே ஒரு செய்திய நல்ல ஃப்ளோ, அந்த கொடுக்கின்ற விதம் இருக்கு பாருங்க, அருமையா பண்ணார். அந்த மறுநாள் விழாவில் திருவாசக மாநாட்டில் முத அவர் அழைச்சார். அவரு கம்பன் விழாவிலேருந்து சைவ விழாவுக்கு வந்து மாடை இதுதான். அது பரவாயில்ல. ஊரன் நினைவு விழா வச்சிருந்தேன் ஊரன் ஐயாவுக்கு. அதுக்கு என்னென்ன செய்திகள்லாம் கேட்டாரு. நான் என்னோட இருக்கிற புத்தகத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நான் எதெல்லாம் அவர் கொடுத்தோன்னோ அதெல்லாம் எங்க முன்ன பேசின அரங்கமண்ணா மொத்தத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. சரவணன் என்னை பார்த்துட்டே இருக்காப்புல, ஐயா என்னங்க ஐயா அப்படின்னா. அதே செய்திங்க ஐயா, செய்தியெல்லாம் மாத்தல, அதே செய்திய அவருடைய பாணியில அருமையா சொன்னார். அதுதான் பேச்சாளர் திறமை. கரு ஒன்றுதான், அதை கொடுக்கின்ற விதம். அப்படி வளர்த்த பெருந்தகை
அவர்களை அன்போடு அழைத்து வாருங்கள் ஐயா. நீங்கள் பேசினாலும் உங்கள் மாணவர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னாருடைய சிவனே போற்றி.